الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب لكم فيها منافع إلى أجل مسمى ثم محلها إلى البيت العتيق ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين. சூரத்துல் ஹஜ்ஜுடைய இன்று இதேபோன்று கடைசியாக நடந்த வகுப்பிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய ஷஆயிர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும்படி சொன்னான். அல்லாஹுடைய ஷஆயிர்கள் என்ன, அதை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது? அல்லாஹுடைய ஷஆயிர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒன்றுதான் சஃபா மர்வா. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹுடைய ஷஆயிர்கள், சின்னங்கள், காபத்துல்லா, அல்லாஹுடைய ஷஆயிர்கள் சஃபா மர்வா மலை, அல்லாஹுடைய ஷஆயிர்கள் ஒட்டகங்கள் என்று நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அல்லாஹுடைய ஷஆயிர்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் சஃபா மர்வா மலைகள். அல்லாஹ் சூரா பக்ராவிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய சின்னங்களை சேர்ந்தது, அல்லாஹுடைய சின்னங்களை சேர்ந்தது. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, காபத்துல்லாஹுவை தவாஃப் செய்துவிட்டு நாம் ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடுவதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றார். இதை அல்லாஹ் சூரா பக்ராவிலே إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. நிச்சயமாக சஃபா மர்வா அல்லாஹுடைய சின்னங்களை சேர்ந்தது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத, யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ, அவ் இஅ்தமர, யார் உம்ரா செய்கிறார்களோ, ஹஜ்ஜிலே உம்ராவிலே காபத்துல்லாஹுவை தவாஃப் செய்ததுக்கு பிறகு
சஃபா மர்வாவை சஈ செய்வது எந்தளவு முக்கியம் என்பது இந்த ஆயத்தினூடாக விளங்குகின்றது. உம்ரா செய்யக்கூடியவர்கள் உம்ராவிலே தவாஃபை முடித்துவிட்டு சஈ செய்ய வேண்டும். இதே போன்று ஹஜ்ஜிலே தவாஃபுல் இஃபாதா, தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுடைய தவாஃபை முடித்துவிட்டும் சஈ செய்ய வேண்டும். ஆனால் தவாஃபுல் வதாக்கு பிறகு சஈ இல்லை. தவாஃபுல் வதாக்கு பிறகோ அல்லது சுன்னத்தான தவாஃபுக்கு பிறகு சஈ கிடையாது. சஈ 2 தவாஃப்களுக்கு பிறகுதான் சஈ இருக்கும். ஒன்று தவாஃபுல் உம்ராவுடைய தவாஃப், தவாஃபுல் குதூம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது தவாஃபுல் இஃபாதா. இதற்கு பிறகுதான் சஃபா மர்வாவிலே சென்று தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. யார் ஹஜ் செய்கிறாரோ, உம்ரா செய்கிறாரோ, ஹஜ்ஜை உம்ராவை முடித்துவிட்டு இந்த சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது குற்றமில்லை. யார் நஃபிலான வணக்கங்களை செய்வார்களோ அல்லாஹ் நன்றி உடையவனாக இருக்கின்றார். இந்த ஆயத் ஏன் இறங்கியதென்றால், அந்த காலத்திலே சஹாபாக்கள் இந்த சஃபா மர்வாவிலே 2 சிலைகள் இருந்தன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருக்கவில்லை, இடைப்பட்ட காலத்தில் சிலைகளை வைத்து விட்டார்கள். ஒரு சிலையுடைய பேர் இசாஃப், மற்ற சிலையுடைய பேர் நாயிலா. இந்த 2 சிலையும் இருந்ததால் சஹாபாக்களுக்கு இதில் போய் சஈ செய்வதா என்ற ஒரு உள்ளத்திலே சங்கடம் இருந்தது. என்ன, சிலை வணக்கம் இஸ்லாத்திலே கிடையாது. அதற்குத்தான் அல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, நீங்கள் அதை தவாஃப் செய்வது குற்றமில்லை. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு தொங்கோட்டம் ஓடுவது என்ன, குற்றமில்லை. சில சஹாபாக்கள் இந்த ஆயத்தை மாறி விளங்கி விட்டார்கள். எப்படி விளங்கிட்டாங்க? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தானே, தவாஃப் செய்யாமல் இருந்தால் குற்றம் இல்லை, அப்ப சஈ செய்ய தேவையில்லதானே, அப்படி விலகி கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குர்ஆனுடைய விளக்கம் தெரிந்த பெண், முஃபஸ்ஸிரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தஃப்சீரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரியாக இருந்தா அல்லாஹ் சொல்லிருக்கணும் என்ன தெரியுமா, فَمَنْ حَجَّ الْبَيْتَ أَوِ اعْتَمَرَ فَلَا جُنَاحَ عَلَيْهِ أَلَّا يَطَّوَّفَ بِهِمَا. தவாஃப் செய்யாமல் இருந்தால் குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிருக்க வேண்டும். ஆனா இருக்குது என்ன, فَمَنْ حَجَّ الْبَيْتَ أَوِ اعْتَمَرَ فَلَا جُنَاحَ عَلَيْهِ أَن يَطَّوَّفَ بِهِمَا. அதை சஈ செய்வது குற்றமில்லை என்றுதான் இருக்கிறது. அதனால் சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி கொடுத்ததோடு விளங்கி கொண்டார்கள். இந்த சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடுவது, இந்த சஃபா மலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய ஆரம்ப காலத்திலே இந்த சஃபா மலை மீது ஏறிதான் தனது கபீலாக்களை எல்லாம் அழைத்து, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்ற பொழுது அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் இஸ்லாமிய தாவத்தை முன்வைத்தார்கள். அபூ லஹப் அப்பொழுதுதான் தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅதனா, முஹம்மதே உங்களுக்கு நாசம், இதற்கா ஒன்று சேர்த்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அதாவது ஒரு பயான் பண்ணக்கூடியவர், ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர், ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உயர்ந்த இடத்திலிருந்து செய்வது ஒரு சுன்னத்தான முறை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு மேல் ஏறி நின்று பேசினார்கள். அல்லாஹ்
وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ நெருங்கிய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் இந்த சஃபா மலை மீது ஏறினார்கள். வரலாறுகளை பார்க்கும் பொழுது இந்த சஃபா மலைக்கென்று வரலாறுகள் இருக்கிறது. இந்த சஃபா மலையிலிருந்துதான் ஜம்சம் தண்ணீர் வருவதாகவும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீர் ஊற்று சஃபா மலையினூடாக வருவதாகவும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். மூன்றாவதாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தாபத்துல் அர்து வெளிவரும், ஒரு மிருகம் ஒன்று வெளிவரும். فَأَخْرَجْنَا لَهُمْ دَابَّةً مِنَ الْأَرْضِ குர்ஆன் சொல்கிறது, அந்த மிருகம் சஃபா மலையிலிருந்து தான் வெளிவரும், மக்களோடு பேசத் தொடங்கும். இந்த சஃபா மலை ஒரு ஓரமும் மறு ஓரம் மர்வா மலையும் இருக்கிறது. இந்த சஃபா மர்வா மலை இருக்கிறதே, இது அதாவது தொடங்குகிறது சஃபா ஜபலு அபி குபைஸ் மலையிலிருந்து. ஜபலு அபி குபைஸ் மலையில்தான் சஃபா தொடங்குகின்றது. மர்வா போய் முடிகிறது ஜபலு குவைகான். ஜபலு குவைகான் மலைகள். இன்னும் அந்த மலைகளை அல்லாஹ் 1400 அல்ல, கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்த மலைகள் எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மலைகள் அல்ல முக்கியம், அந்த இடத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகள். இந்த சஃபா மர்வாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுஸ் ஸஅய ஃபஸ்அவு. அல்லாஹ் உங்களுக்கு சஈயை கடமையாக்கி இருக்கிறான், சஈ செய்யுங்கள். முதலாக சஈ செய்தது யாரு? ஹாஜர் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக தண்ணீர் தேடி சஃபாவிலிருந்து மருவா, மருவாவிலிருந்து சஃபா, சஃபா எவ்வளோ ஓடி இருப்பார்கள். இன்று ஏசி பூட்டப்பட்டிருக்கிறது, கீழே மார்பிள் போடப்பட்டிருக்கிறது, மக்கள் நடக்க முடியாமல் கதிரையில் செல்கிறார்கள், மெஷின்லே எவ்வளோ ஆயுதங்கள் எல்லாம் வந்து இலேசாக்கப்பட்டிருக்கிறது, குளிரூட்டப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே இவ்வாறெல்லாம் இருக்கவில்லை. ஹாஜர் ஓடும் பொழுது பெரும் மலை, 2 மலையிலிருந்து மலை, மலையிலிருந்து மலை, கீழே கணவாய், முன்னால் காபத்துல்லாஹுடைய மலை. பழைய காலத்தை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் சஃபா மருவா பள்ளிவாசலுக்குள் அடங்காது. சஃபா மருவா அமைந்திருக்கும் இடம் இருக்குதே, இது மஸ்ஜிதுல் ஹராமுகளுக்கு அடங்காது. பீரியட் பெண்கள், மாதவிடாய் பெண்கள் காபாவுக்கு சென்றால் பள்ளிக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் சஃபா மருவா ஓரங்களிலே அமர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் அது பள்ளியைச் சேர்ந்தது அல்ல. அந்த இடத்திலே உட்கார்ந்து காபாவை பார்த்து கொண்டிருக்கலாம், காபாவை பார்த்து கொண்டிருக்கலாம். அது பள்ளியை விட்டும் ஓரமான பகுதி. தற்பொழுதுள்ள காலத்தில் ஜனம் அதிகமானதால் பள்ளிக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த சஃபா மருவாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொங்கோட்டம் ஓடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நபி அவர்களுடைய முடி விளங்கும் ஓடும் பொழுது, சஈலே ஓடும் பொழுது நபி அவருடைய முடி விளங்க தொடங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபா மருவாவிலே தொங்கோட்டம் உம்ராவிலே ஓடினார்கள், ஹஜ்ஜிலே ஓடினார்கள் நபி அவர்கள். இதனுடைய வாஜிபுகள் என்ன? சஃபா மருவாவுடைய தூரத்தை தாண்ட வேண்டும், இது வாஜிப். இரண்டாவதாக தர்தீபாக செய்ய வேண்டும். தர்தீப் என்றா என்ன? அபுத உபிமா பத அல்லாஹுபி. சஃபாலிருந்து தொடங்கணும், மருவால முடிக்கணும். சஃபாலிருந்து மருவாவுக்கு வந்தால் ஒரு தொங்கோட்டம், மருவாவிலிருந்து திரும்ப சஃபாவுக்கு சென்றால் 2, திரும்ப சஃபாவிலிருந்து மருவா 3, திரும்ப மருவாவிலிருந்து சஃபா 4, சஃபாவில் தொடங்கினால் மருவாவில் முடியும் சஈ. அடுத்ததாக 7 தொங்கோட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மூன்றாவதாக. நான்காவதாக சும்மா போய் சஈ செய்ய முடியாது. இப்ப தவாஃப் செய்வது சுன்னத், எந்த நேரமும் போய் தவாஃப் செய்யலாம். ஆனால் சஈ செய்வதாக இருந்தால் அது தவாஃபுக்கு பிறகுதான் அந்த சஈ வர வேண்டும். அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒன்று உம்ராவுடைய தவாஃபுக்கு பிறகு சஈ வர வேண்டும், அல்லது தவாஃபுல் இஃபாலா ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சஈ வர வேண்டும். தவாஃபுல் வதாக்கு பிறகு சஈயும் இல்லை. சுன்னத்தான தவாஃபுகள் செய்கிறோமே, அதற்கு பிறகும் சஈ கிடையாது.
இந்த சாயிலே மிக முக்கியமாக சுனன் ஆதாபுகள் திக்ர் செய்ய வேண்டும். 7 தொங்கோட்டம் ஓடும் பொழுது கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம், அமைதியாக ஓடினாலும் 1.5 மணித்தியாலம். இதில் அதிகமாக இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா ومن تطوع خيرا فإن الله شاكر عليم என்று ஓதிட்டு ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஸ்ஸுல் அக்ரம் اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. 2 அதாவது பச்சை லைட் போட்ட அகபாக்கள் இருக்கிறது, அந்த 2 லைட்டுக்கு இடையில் வேகமாக ஓட வேண்டும். மற்ற இடங்களில் அமைதியாக நடந்தாலும் அந்த இடத்தில் வேகமாக ஓட வேண்டும். இதே போன்று சுத்தத்தோடு சஈ செய்வது ஏற்றமானது, சுன்னத்தானது சுத்தத்தோடு சஈ செய்வது. அடுத்ததாக சஈக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவார்களே, அதற்கு அடிப்படை கிடையாது, அப்படி ஒன்று ஹதீஸ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஈயை செய்ததற்கு பிறகு 2 ரக்காத் தொழவில்லை. 2 ரக்காத் எப்பொழுது வரும் என்றால் தவாஃபுக்கு பிறகுதான் 2 ரக்காத் வரும். தவாஃப் செய்ததற்கு பிறகுதான் 2 ரக்காத். அந்த 2 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், மற்ற ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் இடம்பெறுமே தவிர சஈக்கு பிறகு ஒரு நாளும் தொழுகை கிடையாது. உம்ராவுடைய சஈக்கு பிறகு என்ன செய்வார்கள்? முடியை வெட்டுவார்கள். ஆண்கள் முடியை வலிப்பார்கள் அல்லது கொஞ்சம் கட்டையாக வெட்டுவார்கள், பெண்களும் முடிகளை வெட்டுவார்கள். உம்ராவுடைய தவாப் சஈக்கு பிறகு. ஹஜ்ஜுடைய சஈக்கு பிறகு முடி வெட்டுவதும் கிடையாது. ஏன்? நேரத்தோடே வெட்டிவிடுவார்கள் முடிகளை, அல்லது தவாஃபை சஈயை முடித்து விட்டு முடியை வலிப்பார்கள். 2 முறையும் இருக்கிறது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சஃபா மர்வாவை அல்லாஹுடைய சின்னங்களில் ஒரு சின்னமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது மூமீன்கள் தக்வா உள்ளவர்களுடைய மிக பிரமாண்டமான முக்கியமான கடமையாக காணப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ் ஷஆயிருல்லாஹ் وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளத்துடைய தக்வாவை சேர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு لَكُمْ فِيهَا مَنَافِعُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى ثُمَّ مَحِلُّهَا إِلَى الْبَيْتِ الْعَتِيقِ. உங்களுக்கு அதிலே பிரயோஜனங்கள் இருக்கிறது. அஜல் முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஒட்டகத்தில் வாரீங்களா, மதீனாவிலிருந்து தாயிஃபிலிருந்து வருவாங்க மக்கள், ஒட்டகத்தை அப்படியே கொண்டு வந்து அங்கே அறுத்து கொடுப்பாங்க, அதில் ஏறி வரலாம், பிரயோஜனம் அடையலாம். எது வரைக்கும்? சும்ம மஹில்லுஹா இலல் பைத்தில் அதீக, பைத்துல் அதீகை அடையும் வரைக்கும், காபத்துல்லாவை அடையும் வரைக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنْسَكًا, ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் மன்சக்கை வைத்திருக்கிறோம். மன்சக் என்பது பொதுச்சொல். மன்சக்குடைய பன்மைதான் மனாசிக். ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளுக்கும் ஒட்டுமொத்த பேர் மனாசிக். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இதே போல ஹதீஸுடைய துறை உலமாக்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் மனாசிக் என்று கொண்டு வருவார்கள். மன்சக்குடைய பன்மைதான் மனாசிக். மனாசிக் என்பது மக்கள் இபாதத்துக்காக ஒதுங்கும் இடத்துக்கும் சொல்றது, அல்லது இபாதத்துகளுக்கும் சொல்றது. வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் மன்சக்கை வைத்திருக்கிறான். ஏன் மன்சக்கை வைத்திருக்கிறான்? லியذ்குரு ஸ்மல்லாஹ். இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹ் மன்சக்குக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஹுவ மா யர்ஜிஉ இலல் இபாதத்தி வத்தகர்ருப், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய பாதைகள் மன்சக். அந்த மன்சக்கிலே, அந்த ஹஜ்ஜிலே லியذ்குரு ஸ்மல்லாஹ்,
அல்லாஹுடைய பெயரை நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்? அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், உங்களுக்கு அல்லாஹ் கால்நடைகளை வழங்கியதற்காக, உங்களுக்கு அல்லாஹ் கால்நடைகளை வழங்கியதற்காக. நீங்க ஏண்டா அன்ஆம் தானே அறுக்க போறாங்க ஹஜ்ஜில, ஆடு மாடு ஒட்டகம். இன்றைக்கு இந்த மாடு ஆடு அறுக்கிறத ஒரு கணக்கெடுக்காமல் ஆக்கிட்டாங்க ஹஜ்ஜில. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சென்ற பாடத்திலையும் பார்த்தோம், ஹஜ்ஜில் இது மிக முக்கியமான இபாதத். விலை உயர்ந்த ஒட்டகத்தை அறுக்கிறது அல்லது மாடு அறுக்கிறது அல்லது ஆடு அறுக்கிறது, விலை உயர்ந்ததை அறுக்கிறது மிக முக்கியமான இபாதத். ஆகவே இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதோடு கடைசி 10 ஆரம்பிக்கின்றது. இன்றோடு மக்கள் இஅ்திகாஃபுக்காக போவார்கள், கியாமுல் லைலுடைய தொழுகைகள் தொழுவார்கள். லைலத்துல் கதிரை தேடக்கூடிய தினம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது. சகோதரர்களே சகோதரிகளே, வீண் வேலைகளை குறைத்துவிட்டு அல்லாஹுவை நெருங்கும் வேலைகளை ஈடுபடுவோம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ அஃப்வை விரும்புகின்றாய். இன்னக அஃபூன், நீ அஃபு யா அல்லாஹ். அஃபு என்றால் மறைத்து மன்னிப்பவன். கஃபூருக்கும் அஃபூவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதுதான். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களிலே கஃபூர் என்றால் மன்னிப்பவன், அஃபு என்றால் மறைத்து மன்னிப்பவன். யா அல்லாஹ் நீ மறைப்பவன் மன்னிப்பவன். துஹிப்புல் அஃவ, அந்த அஃவை நீ விரும்புகின்றாய். ஃபஅஃபு அன்னி, என்னை யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நெருங்கினால் ஷத்த மிஸரஹு, தனது சாரனை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். ஏன்? இரவில் நின்று வணங்குவதற்காக. வாஹியல் லைல குல்லா, இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். வ ஐகத அஹ்லா, குடும்பத்தாரை எழுப்பாட்டுவார்கள். அல்லாஹ் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் வீணடித்து விடாமல் சகோதரர்களே, இபாதத்துகள் முன்னேறுவோம், லைலத்துல் கத்ரை அடைவோம், முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். உயர்தரமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் இரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அந்த இரவு ஆரம்பித்து விட்டது. கனடாவிலே மற்ற நாடுகளிலே இப்பொழுதுதான் இஃப்தாருடைய நேரம். இன்று இரவிலிருந்து சகோதரர்களே, பெருநாள் வரைக்கும் எங்களுடைய பராக்குகளை குறைத்து, பலாய்களை குறைத்து அல்லாஹும் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஈ செய்யக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்று ஓதி ஆயத்தில் ஓதி பாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب لكم فيها منافع إلى أجل مسمى ثم محلها إلى البيت العتيق ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உயர்ந்த அந்த இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள் யா அல்லாஹ். இன்றைய ரமலானுடைய 20லிருந்து
30 வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நோன்பையும் பிரயோஜனமாக கழிக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உனது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ஹைரையும்